7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பன்றிக் காய்ச்சல் இயற்கையாகவே மனிதர்களுக்கு மிருகங்களிடமிருந்து பரவுகின்றதா அல்லது யாரேனும் இதன் மூலமாக ஆதாயமடைய பார்க்கிறார்களா என்பதை போன்றும் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருப்பதற்காகவும் தெளிவான ஒரு சிந்தனையை ஏற்றுவதற்காக இப்பொழுது நாம் பேசவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக நடப்பாண்டில் மட்டும் இதுவரை பன்றிக் காய்ச்சலுக்கு 600 பேர் பலியாகி உள்ளனர். மாநிலங்கள் வாரியாக பன்றிக் காய்ச்சலுக்கு பலியான ஒரு எண்ணிக்கையை இப்போது பார்க்கலாம். கடந்த 3 நாட்களில் மட்டும் 100 பேர் பலியாகி உள்ளனர். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் பன்றிக் காய்ச்சலால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாகும். ராஜஸ்தானில் 165 பேரும், குஜராத்தில் 144 பேரும், மத்திய பிரதேசத்தில் 76 பேரும், மகாராஷ்டிராவில் 58 பேரும் பலியாகி உள்ளனர். கடந்த 15ஆம் தேதி அன்று ஒரே நாளில் ராஜஸ்தானில் பன்றிக் காய்ச்சலுக்கு 12 பேர் இரையாகி உள்ளனர். பஞ்சாபிலும் 25 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு பலியாகி உள்ள நிலையில் அங்கு இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் நேயர்களும் தங்களது சந்தேகங்களுக்காகவோ தங்களது கருத்துக்களுக்காகவோ தொடர் நேரலையில் நம்மோடு இணைந்து அவர்களது சந்தேகங்களையோ கேள்விகளையோ நமக்கு கேட்க இருக்கிறார்கள். இப்பொழுது நேயர்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். டாக்டர் சுரேஷ், இது போன்ற மிருகங்களிடமிருந்து மனிதர்களுக்கு நோய் பரவுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தானா, இயற்கையான ஒரு விஷயம் தானா? இதற்கு முன்பாக இது போன்ற செயல்கள் எந்தெந்த நோயெல்லாம் பரவி இருக்கிறது? இந்த மாதிரி நோய்கள் பரவுவது காமனான விஷயம் தான். சொன்ன மாதிரி ஈவன் இந்த எபோலா வைரஸ் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. எபோலா வைரஸும் எப்படி வந்தது மனுஷனுக்குன்னா, விலங்குகிட்ட இருந்தால் மனுஷனுக்கிட்ட வந்தது. அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் போய் அவங்க இது வேட்டையாடுவாங்க. இப்போ வேட்டையாடும் போது முதல்ல மனுஷன் அங்கேருந்து பிடிச்சி அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் டு அதர் பீப்புள். ஸோ இது ரொட்டீனாக நடக்கிற விஷயந்தான். எபோலா காய்ச்சலேருந்து மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிற இடம் விலங்குகளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மனுஷன் பரவும். ஈவன் ஹெச்ஐவி வைரஸே முதல்ல அந்த சிம்பான்சி விலங்குகிட்ட தான் வந்ததுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நேயர் ஒருவரும் இப்பொழுது இணைப்பில் இருக்கிறார். பாண்டிச்சேரியிலிருந்து விஜயலட்சுமி இருக்கிறார். வணக்கம்மா, சொல்லுங்க. கஜலட்சுமி சார். சொல்லுங்க கஜலட்சுமி. ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி ஸ்வைன் ஃப்ளூ 2012 வந்துச்சு. ஜிப்மரில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். இப்போ திரும்ப எனக்கு ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இதுக்கு ப்ரிகாஷன் என்ன பண்ணுறது? எனக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தடுப்பு முறை பண்ணலாம், என்ன இதுன்னு அதுக்காக கேள்வி கேட்குறேன் சார். நிச்சயமாக டாக்டர் சுரேஷ், இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு 2012 வந்தது அப்படின்னு சொல்லி 2005 ரீசெண்டாக வந்திருக்கு. எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி வந்தால் இது திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமும் இந்த வைரஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் லைட்டாக மாற தான் செய்யும். ஸோ அதனால் இந்த வாட்டியும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 2வது கேள்வி நீங்கள் கேட்டீங்க, எப்படி தடுத்துக்கலான்னு. வேக்சின் நாங்கள் எவ்ரி வருஷம் போட சொல்லி சொல்கிறோம். இந்த வருஷத்துக்கு இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கான வேக்சின் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. உலக மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு அந்த வேக்சின் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வருது. அப்போவே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 2000 வந்துருச்சு, எனக்கு இது திரும்பி வராதான், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேக்சின் போட்டால் தடுத்துக்க முடியும். நன்றி கஜலட்சுமி. அடுத்ததாக இன்னொரு நேயர் கோவையிலிருந்து திரு அப்துல் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடும் பேசலாம். வணக்கம் அப்துல். வணக்கம் அப்துல், தொலைக்காட்சி சப்தத்தை குறைத்து விட்டு பேசுங்கள் சார். இப்போ இதுக்கான மெடிசின்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாங்க சார். மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க டாக்டர், சொல்லுங்கள். ஆமாம் சார். இதுக்கு ஆசல்டாமிவர்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நேற்று மினிஸ்டர் சொன்ன மாதிரி 4 லட்சம் மருந்துகள் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மருந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல கிடைக்கிது. ஸோ ஆசல்டாமிவர் மருந்து போட்டால் இதை க்யூர் பண்ண முடியும். டாக்டர் அருணாச்சலம், இது மாதிரி மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. விழிப்புணர்வு உண்மையிலே மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பூதாகரமாக ஒரு நோய் தாக்கிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அன்றாடம் செய்திகளையும் பார்க்குறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு. எல்லா கிருமி மருந்துகளுக்குமே ஒரு சின்ன குணாதிசயம் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் அதான் ஹெச்ஐவிங்கிற ஒரு நோய் பிரபலமானது காரணம் அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உதவி செய்யாத பட்சத்தில் எந்த மருந்தும் உதவி செய்யாதுங்கிறது தான் முக்கியம். அதனால் கிருமி நாசினிகள், அந்த ஆன்டி வைரல் இந்த கிருமிக்கு இருக்குது ஏற்கனவே. இது நோய் நம்ம ஊரில் வர்றதுக்கு முன்னாலே அந்த கிருமி நாசினி இருக்குது, அதுக்கு எஃபெக்ட் இருக்குது. பட் அது ஆரம்பத்தில் கொடுத்தா மட்டும்தான். அதையும் மற்ற நோயால் பாதிக்கப்படாமல் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி இழந்தவர்களாக இருக்கிற, அதாவது சக்கரை வியாதி, வயசானவங்க, கை குழந்தைங்க, இல்லைன்னா ஒரு 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு இந்த மருந்துகளை கொடுத்தா கூட காப்பாற்ற முடியுமாங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகி ஆரம்ப கட்டத்திலே இந்த நோயை கண்டுபிடிக்கிற ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்குமானால்
மருத்துவமனைகள் மூலமா இதை கண்டுபிடிச்சு மருத்துவமனைகள்ல இந்த மருந்துகளை கொடுத்து காப்பாற்ற முடியும். இதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆரம்ப கட்டத்திலே மருத்துவர் அணுகிறது வந்து மிக மிக சரியான ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சமூக வலைதளங்களில் இது சம்பந்தமாக என்னென்ன கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கலாம். அதனை விளக்குகிறார் நமது செய்தியாளர் மனோஜ். நிச்சயமாக வசந்த், இப்போ பார்த்துட்டிங்கன்னா தற்போதைய சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்றிக் காய்ச்சல் அதிகமாக பரவிக்கிட்டு வருது. அதனால் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற அந்த நோயெல்லாம் 624 பேர் வந்து இப்பொழுது வந்து இருந்திருக்கிறதாக கூட நம்மளுக்கு தகவல் வெளியாகி இருக்குது. அதை வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்வைன் ஃப்ளூவால் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே மருத்துவமனைகளில் சரியான சிகிச்சை முறைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த ஸ்வைன் ஃப்ளூக்கான அந்த மருந்துகள் வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அங்கே அரசு மருத்துவமனைகளை போய் அவங்க அணுகும் பொழுது அவங்க வந்து இங்கே வேணாம், வேறு பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கூட சமூக வலைதளங்களில் சில பேர் பகிர்ந்துருக்கிறாங்க டெல்லியை சேர்ந்தவர்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த H1N1 வைரஸை வந்து ஏன் வந்து பல்வேறு நோய்களுக்கு நம்ம எல்லாருமே தடுப்பூசிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் தற்பொழுது இந்த H1N1 வைரஸ்க்கு மட்டுமே நம்ம ஏன் தடுப்பூசிகளை யூஸ் பண்ணாமல் இந்த டாமிஃப்ளூ அப்படிங்கிற மருந்துகளை மட்டுமே நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடியே வந்து இதற்கான தடுப்பூசிகளை நம்ம ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நோய் வராமையே நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கிரண் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ட்வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க ரீட்வீட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2009 நம்ம எப்படி இருந்தோமோ இந்த பன்றிக் காய்ச்சல் மூலமாக எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தோமோ அதற்கு வந்து எப்படி மருந்துகள் இல்லாமல் இருந்ததோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் கடந்து கூட நம்மளுடைய நிலை வந்து அதே மாதிரி தான் இருக்குது. மருந்துகள் வந்து அதிக அளவிற்கு இல்லை. முழுமையாக இந்த நோயை வந்து முழுமையாக இல்லாமையே பண்ணுறதுக்கு எந்த விதமான மருந்துகள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அது ஏன் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் தன்னுடைய கருத்தாக இவர் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா எபோலா நோய் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து ரொம்பவே பரவிட்டு வந்து பல்வேறு உலக மக்களுடைய கவனத்தை ஈர்த்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் பார்த்தோம்னா செனகல் நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேலான எஸ்எம்எஸ்கள் அனுப்பி அவங்களுக்கு எச்சரிக்கை நடவடிக்கைகளாக இருக்கணும், இது மாதிரி நோய் வராமல் எப்படி அவங்கள தங்களில் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்திய அரசாங்கமும் ஏன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அதாவது மக்கள்கிட்ட SMS மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து செல்லக்கூடாது, பொதுமக்கள் வந்து இந்த நோயிலிருந்து எப்படி தங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற செய்திகளை வந்து ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட தன்னுடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா ஸ்வைன் ஃப்ளூ ரேஸ் இன் டெல்லி லேப்ஸ் இன் மீன், அதாவது வந்து என்ன பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து சில பல லேப்களை தேடி போய் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேப்க்கு வந்து எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட் பண்ணணும், மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகள் கூட சில பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுதான் வசந்த் இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் ஸ்வைன் ஃப்ளூ பற்றி ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. வசந்த், சமூக வலைதளங்களில் இந்த பன்றிக் காய்ச்சல் குறித்து என்னென்ன பரவலாக பேசப்பட்டு வரும் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மனோஜ். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் பொதுமக்களும் நேயர்களும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கோவையில் இருந்து ஆர் துரைசாமி, கோவை மாநகராட்சி மேயர் அவர்கள் இப்பொழுது நமக்கு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, நான் கோவை மேயர் மற்றும் MP பாராளுமன்ற வேட்பாளர் பேசுறேங்க. MP எல்லாம் இல்லை. அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, இந்திய நாட்டுல நம்ம வந்து பாலிஸ்டின் பேப்பர் தயாரிக்க கூடாதுங்க, அதை ஒழிக்கணுங்க. எங்க பாருங்க பாலிஸ்டின் பேப்பர், அதுதான் நாட்டுல வந்து பலவிதமான நோய்கள் எதிர்காலத்துல என்னென்ன நோய் வருதுன்னு சொல்ல முடியாதுங்க சார். இந்த பாலிஸ்டின் பேப்பர்னால விவசாயத்தையும் எடுக்குது. இன்னைக்கு பவானி சாகர் டேம்ல பாருங்க எல்லாம் மேல கொண்டு கொட்டி கறி கூடாங்க. இந்த தண்ணியினுடைய மாசு கட்டுப்பாடே ஆகுதுங்க. இப்படி எல்லா பகுதியும் கோயம்புத்தூர்ல சாக்கடை அடைக்கிறதுக்கு மூல காரணமே நாட்டினுடைய மூல காரணமே பாலிஸ்டின் பேப்பர் தான். எதிர்காலத்துல வந்து யாருமே வந்து துப்புரப்படுகிறவர்கள் கூட பார்த்து பாலிஸ்டின் பேப்பரை வலிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அந்த பாலிஸ்டின் பேப்பர் முழுக்கொழிச்சா விவசாயம் நல்லா செழிக்கி நிறைய பக்கம் தண்ணி வரும். அவர் ஒரு டாக்டர் சொன்னார், கோயம்புத்தூருக்கு வந்தா அந்த வைத்தியர் வந்தார், கோயம்புத்தூருக்கு நிச்சயமா வராதுங்க. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து நமது செய்தியாளர் டெல்லியில் இருந்தும் இது சம்பந்தமாக மத்திய அரசு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நமது செய்தியாளர் ஸ்டான்லி டெல்லியில் இருந்து நேரலையில் நம்மோடு தொடர்பு கொள்ள இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஸ்டான்லி, மத்திய அரசு இந்த ஒரு பன்றிக் காய்ச்சல் தாக்கத்திற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றன?
கண்டிப்பாக வசந்த், இப்போ பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை இந்த பன்றிக் காய்ச்சல் விஷயமாக நடைபெற்றது. ஆக இந்த பன்றிக் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் தற்போது எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை பேர் பலியாகியுள்ளார்கள் என்ற அந்த லிஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த வயதுக்கு உட்பட்டோர், இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பன்றிக் காய்ச்சலுக்கு பலியானவர் பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் 5 வயதுக்கு கீழ்ப்பட்டோர் அதிகமாக பலியாகி இருப்பதாக தகவல் தெரிவிக்குது. ஆக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஆக இதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்தும் அவர்கள் அந்த ஆலோசித்து வராங்க. ஸோ தற்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதன் பிரகாரம் நடக்க சுகாதாரத்துறை முடிவெடுத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த மருந்துகள், அதாவது டாமி ஃப்ளூ, அந்த ஆக்சிஜன், அந்த மருந்தானது அனைத்து இடங்களிலும் கிடைக்கும்படியும், அது மட்டும் இல்லாமல் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதை ஸ்டாக் செய்யாமல் யாரும் அதை ஸ்டாக் செய்யக்கூடாது என்பதனால் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் அதை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் கூறியிருக்கிறார். அதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், மேலும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆக தற்போதைய நிலையில் அனைத்து இடங்களுக்கும் மருந்துகளை அனுப்புவது மட்டுமில்லாமல் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்களும் ஈடுபட வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தற்போது சுகாதாரத்துறை முயற்சித்து வருது. வசந்த், நிச்சயமாக சுகாதாரத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிவித்தமைக்கு நன்றி ஸ்டான்லி.